மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக முக்கியமான விஷயமாக நாம் கருதப்படுவது என்னவென்றால், ராசியில் 5 கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். சூப்பருங்க. உச்சம் பெற்ற சூரியன் என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் எதையும் எடுத்ததை முடிக்கும் திறனுடையவர்கள். எதா இருந்தாலும் படாப்பட்டு தான், எதா இருந்தாலும் முடிச்சிடுவாங்க. உங்களுக்கு மட்டும் நிறைய நன்மைகளை தருவார். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு ராசிநாதன். சரி, ராசியில் சூரியன் இருக்கிறார். 5 கூடி யோகாதிபதி செவ்வாய் உங்களுக்கு 3, 6 கூடியவர். அவர் சூரியனோடு சேரும் பொழுது என்ன பலன்களை தருகிறார் பார்க்கும்போது பேரதிர்ஷ்டம் என்பது கிடைக்கிறது. பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வருகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் மிக அற்புதமான மாதம் என்றால் அது மிகையல்ல. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த மே மாதம் நடக்கவிருக்கின்ற முக்கியமான சிறப்பு கிரக பயிற்சி பலன்களை பார்க்க வந்திருக்கேங்க. அவ்வகையில் மே 10ஆம் தேதி எல்லாம் செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் மேஷத்தில். அதை முடிச்சு அப்படி பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் புதனும் ஆதித்யனுமாக சேர்ந்து புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. சூரிய பகவான் நகர்றார். வர்ற ஏப்ரல் 14லேருந்து மே 14 வரைக்கும் தான் மேஷத்தில் இருந்தார். இப்போ நகர்ந்து ரிஷபத்துக்கு போயிட்டார். இந்த பக்கம் சுக்கிர பகவான் மிதுனத்துக்கு போயிட்டார். மிதுனத்தில் சுக்கிர பகவான் குருவோடு சேர்ந்து தேவகுரு பிரகஸ்பதியோடு சேர்ந்திருக்கிறார். ஆக இத்தனை பயிற்சிகளும் சேர்ந்து ஒருத்தருக்கு என்னென்னலாம் தரப்போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாரெல்லாம் சிறப்புற அடுத்த லெவல் போக போகிறீங்க வாழ்க்கையில் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக முக்கியமான விஷயமாக நாம் கருதப்படுவது என்னவென்றால், ராசியில் 5 கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். சூப்பருங்க. உச்சம் பெற்ற சூரியன் என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் உச்சம் பெறுகிறார். பெற்றதோடு அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். வர்ற 10ஆம் தேதியில் ஆட்சி பெறுகிறார். மேசராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஆட்சி. ராசிநாதன் ஆட்சினா என்ன ஆகும் நண்பர்களே? பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் ரொம்ப தைரியசாலிகள். பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் எதையும் எடுத்ததை முடிக்கும் திறனுடையவர்கள். எதா இருந்தாலும் படாப்பட்டு தான், எதா இருந்தாலும் முடிச்சிடுவாங்க. எடுத்ததை முடிக்கின்ற திறனுடையவர்கள். ஸோ இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராசியில் ஆட்சி பெறுகிறார். அப்போ அரசு பணிகளுக்காக அப்ளை பண்ணுறவங்களுக்குலாம் கிடைக்கும், ஜாப் கிடைச்சிடும். அதே மாதிரி 2ஆம் இடத்து ராசியில் ஆட்சி பெறுகின்ற செவ்வாய் பகவான் 4, 7, 8 பார்க்குறார். 4ஆம் பார்வையாக உங்களுடைய கடகத்தை பார்த்துடுறார். அடுத்து 7ஆம் பார்வையாக துலாத்தையும் 8ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும் பார்த்துடுறார். இதில் என்ன பெரிய விசேஷம் என்றால், செவ்வாய் உங்களுக்கு மட்டும் நிறைய நன்மைகளை தருவார். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு ராசிநாதன். சரி, ராசியில் சூரியன் இருக்கிறார். 5 கூடி யோகாதிபதி செவ்வாய் வேற வந்துட்டார். அப்போது இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிற ஒரு 4 நாள், எப்போ இந்த மே 10லேருந்து மே 14 வரைக்கும் ரொம்ப சூப்பரான நாட்கள். உங்கள் வாழ்க்கையிலே பொன் நாட்கள் என்றால் அது இதுதான். அரசு பணி முயற்சி பண்ணுறவங்களாம் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தில் சூரிய பகவான் நகர்றார். யார்? யோகாதிபதி நகர்ந்து விடுகிறார். யோகாதிபதி சூரியன் உச்சம் பெற்றவர். 2ஆம் இடமாகப்பட்ட தனாதிபதி ரிஷபத்துக்கு நகர்கிறார். நகரும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே புதனும் நகர்ந்து விடுகிறார். ஏற்கனவே அங்கே புதன் இருக்கார். அப்போ புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. புதாதித்ய யோகம். அப்போ இந்த புதாதித்ய யோகம் என்னவென்றால், புதனும் ஆதித்யனுமாக சேர்ந்து ரிஷபத்தில் இருக்கிறார்கள். இது எந்த மாதிரியான பலன்களை தருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதன் உங்களுக்கு 3, 6 கூடியவர். அவர் சூரியனோடு சேரும் பொழுது என்ன பலன்களை தருகிறார்னா, கடன்களை தீர்ப்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் 2ஆம் இடத்துல புதாதித்ய யோகம் இருக்கும் பொழுது சில விஷயங்கள் ஸ்பெசிஃபிக்காக நடக்கும். கடனை தீர்க்கின்ற யோகங்களை தருகிறார். நம்ம சில நேரங்களில் சம்பாதிப்போம், சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு சம்பாதிப்போம். ஆனால் இப்போ நம்ம சம்பாதிக்கிறது எதுக்கு? கடன் அடைக்கிறதுக்கு சம்பாதிக்கிறோம்.
போன்ற விஷயங்கள். அடுத்ததாக இந்த 3ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் வருகிறார்கள். இந்த சுக்கிரன் யார்? 2 கூடிய தனாதிபதி. அவர் தனாதிபதி குருவோடு சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 3ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் இருக்கிறார்கள். அப்போ இவங்க 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார்கள், பாக்கியத்தை பார்க்கிறார்கள். பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது பேரதிர்ஷ்டம் என்பது கிடைக்கிறது. பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வருகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் மிக அற்புதமான மாதம் என்றால் அது மிகையல்ல. அதிலும் இந்த மாதம் 25 தேதிக்கு பிறகு பொன் விளைகின்ற மாதமாக இருக்கும். பணம் கொட்டும். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு 2 கூடிய தனாதிபதி 3ஆம் இடத்திற்கு வந்துவிட்டார், பாக்கியாதிபதியோடு சேருகிறார். இது அத்தனை ஏற்படுது. முக்கியமாக 8 இந்த செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி வருவது மிகப்பெரிய சொத்துக்களை வாங்குகின்ற யோகத்தை தருகிறது, நிலபுலன்களை வாங்குகின்ற யோகத்தை தருகிறது. சில பேருக்கு என்ன ஆகும்னா, ஒரு பெரிய இடம் வாங்குவாங்க, அந்த இடத்த லே அவுட் போட்டு விற்பாங்க. அது போன்ற யோகங்கள் எல்லாம் தருகிறது சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு. சில பேர் கார் சேல்ஸில் இருப்பீங்க, அவர்களுக்கெல்லாம் காரை சேல்ஸ் பண்ணுறது போன்ற விஷயங்கள், அதை சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணுறது, மந்த்லி டார்கெட் அச்சீவ் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். மிக சூப்பரான ஒரு நேரம்னா அது இந்த நேரம் தான். மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ராசியில் செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது டென்ஷன் அதிகமாகும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி மேஷராசிக்காரர்களுக்கு சிறப்பு. என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீமடம் அதுக்குன்னு ஒரு புராதனமான வரலாறு உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 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 10 வருடமாக இந்த மட்டத்தில் தினசரி ஹோமங்கள் நடக்குது. இது வரைக்கும் உலகத்தில் வேறு எங்கேயும் இவ்வளோ தூரம் டெய்லி ஹோமம் நடக்கிற இடம்னு ஒன்று கிடையாது. பெரிய பெரிய கோயிலில் கூட என்னைக்காவது அமாவாசைக்கு பண்ணுவாங்க, பௌர்ணமிக்கு பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரியும். ஆனால் தினமும் வேள்வி நடக்கிற ஒரே மடம் நமது ஸ்ரீமடம். இந்த ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாய சாத்தன், இந்த சாத்தனுக்கு உலகம் ஃபுல்லாக வேறு எங்கேயுமே கிடையாது. கேரளாவில் ஒரு 100 கோயில் இருக்கலாம். ஆனால் நம்ம சவுத் இந்தியா தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் சிறப்பான டெம்பிள். அது பேர் ஸ்ரீமடம்னு பேர். இங்கே விஷ்ணுமாய சாத்தன் எழுந்தருள் இருக்கிறார். கேட்பவருக்கு கேட்கும் வரத்தை சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே தருகிறார். என்ன கேட்டாலும் தருவார். ஒரு தடவை இந்த ஸ்ரீமடத்துக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக வேணால் இருக்கலாம். அந்த ப்ராப்ளத்திற்கு இந்த ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாய சாத்தனுக்கு உங்கள் பேர் வச்சு ராசி நட்சத்திரம் வச்சு நாங்கள் 48 days ஹோமங்கள் பண்ணுவோம். தினமும் ஹோமங்கள் பண்ணுவோம். நீங்கள் இந்த கூகுள் மீட் லிங்க் வழியாக அந்த ஹோமத்தை பார்க்கலாம். 48 நாள் இந்த ஹோமத்துக்கு வாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரக்ஷ யந்திரம்லாம் கொடுப்போம். நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடலாம். எப்பேற்பட்ட பிரச்சனை, புற்றுநோய் வரைக்கும் இங்கே சரியாயிருக்கு. நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. நிறைய பேருக்கு வீட்டில் இருக்க சண்டைகள், கடன்லாம் கூட சரியாயிருக்கு. நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. எங்கள் வாழ்க்கையில் வறுமை மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையா சார் அப்படின்னு நினச்சவங்களை வறுமை இல்லாமல் மாறி நல்லபடியாக வாழ்ந்திருக்காங்க. அது போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ரொம்ப நிறைய பேசலாம். நீங்கள் உடனடியாக ஸ்ரீமடத்துக்கு வாங்க. ஸ்ரீமடம் அப்படின்னு ஜோசியம் கன்சல்ட்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். நம்ம கூகுள் மேப்லேயே வரும். உங்களை ஆசையுடன் நானும் விஷ்ணுமாயா சுவாமியும் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேறு எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.